தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அத்தனையிலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரையில் வெல்லாத இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். என்ன பொருள்? மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பெரும்பாலான பூத்துகள்ல எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரையோட சின்னம் தான் லைட். இதெல்லாம் தேர்தலுக்கு தேதிக்கு முன்பாகவே தயாரிக்கப்பட்ட அறிக்கை. தோற்று போனால் என்ன சொல்லலாம் என்று ஒரு 10 விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல இது ஒன்று. இன்னும் கூட இன்னும் 4-5 வைத்திருக்கிறார்கள். பின்னால வெளியிடுவார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி உத்தரப்பிரதேசத்தில் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அது எப்படி ஒரு சில தொகுதியிலும் அப்படி இருக்குமான ஒரு ஆளாவது ஜெயிக்க விட்டுருப்போமா நாங்க இல்லையா? ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சாலும் தமிழகத்துல திராவிட கட்சிகள் அழிந்திருச்சு அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்காங்க. ஆனா தமிழகத்துல இதுவரைக்கும் ஒரு வலுவான நிலைப்பாட்டை பாஜகவினால எடுக்க முடியல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல சொன்ன கருத்தை பேர் சொல்லாமே சொல்லிருக்கீங்க. நானும் பேர் சொல்லாமே பதில் சொல்றேன். இதே போலதான் தவறாக அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஒரு இருண்ட குகைக்குள்ளே இருக்கிற ஒருவன் இனி நமக்கு வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் தெரியுமானால் த லைட் இன் தி டனல் என்று ஆங்கிலத்தில் ஒரு பிரேஸ். அது என்ன தெரிகிறது? நம்பிக்கை ஒளி கீற்று தெரிகிறது. இந்த பாரத நாடு உருப்படாது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது என்றெல்லாம் நொந்து போயிருந்த மக்களுக்கு வாஜ்பாய் ஆட்சி வந்த பிறகு ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று தெரிகிறது என்பது பொருள். அதை யாரோ இந்தியா ஒளிர்கிறது என்பதாக எழுதியதற்கு இதுதான் பொருள். ஆனால் இந்தியா ஒளிர்கிறது சொல்வதா என்று எதிர்மறையாக விமர்சனம் செய்தார்கள். அதே போலத்தான் இப்போது என்ன சொல்கிறது? நான் இப்போது சொல்கின்ற வார்த்தையை தெளிவாக அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். திராவிட இயக்கங்களது சரிவு தொடங்கிவிட்டது. தேசிய இயக்கத்தின் வளர்ச்சி தொடங்கிவிட்டது. It is the beginning of the end of the Dravidian movement in Tamil Nadu. Nationalist forces, they are coming up now. அதனால ஒளிர்கிறதுன்னு இப்ப நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு நம்பிக்கை கிட்டு ஒளிக்கிட்டு தெரிகிறது என்று பொருள். மத்திய அரசு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நீங்க மத்திய அரசு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளான காவிரி இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல தமிழகத்துக்கு உரியதான மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள்ல இன்னும் தொடர்ந்து வருகிறது. நீங்க ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் வாதத்துக்கு வந்தா நான் விளக்கமா பதில் சொல்ல முடியும். நரேந்திர மோடி வந்த பிறகுதான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகம் திறந்து விடவில்லை என்று சொல்ல இயலாது. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஆட்சியில் இருந்த பொழுதே இதே நிலைமை நீடித்திருக்கிறது. அதிலிருந்து மாறுபட்டு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டை விட்டுருங்க. இந்த ஆண்டு வித்தியாசமான ஆண்டு. நான் இப்ப விவாதத்துக்கு வர தரல. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டு. கர்நாடகத்து விவசாயம் கூட பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவன் சொல்றது நியாயம்னு நான் சொல்ல வரல. காவேரி விஷயத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை முழுமையாக நாங்கள் அன்றும் ஆதரிக்கிறோம். இன்றும் அதே கருத்து தான் இப்போது இருக்கிற அதிமுகவுக்கு இருக்குமானால் இப்போதும் ஆதரிக்கிறார். மீனவர் பிரச்சனை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நரேந்திர மோடி வந்த பிறகு ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை. இது முதலாக விதிவிலக்காக வந்திருக்கிறது. நாங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எங்கள் கடல் பாதுகாப்பு துறை செய்யவில்லை, குறிப்பாக அப்படிப்பட்ட நடைமுறையை நாங்கள் கடைபிடிப்பதில்லை, சுடுவதற்கான உரிமை இல்லை, நாங்களும் விசாரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே பதிவு செய்துவிட்டேன். அதனால அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறது என்கிற கருத்து தவறு. கொஞ்சம் விழித்து பாருங்கள். அப்போது நரேந்திர மோடி ஆட்சி செய்திருக்க நல்ல விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய வரும். மாநிலங்களவையில குறிப்பிடத்தக்க அளவுக்கு எண்ணிக்கை, அதாவது பாஜக உறுப்பினர் எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நேற்றைய தினமே நாங்கள் சில மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் தோற்க வேண்டும் விரும்பிய போது வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். இன்னும் எண்ணிக்கை கூடுமானால் இன்னும் அதிகமாக செய்வோம் நாட்டு நலனுக்காக. அதாவதுங்க, எதிரிகளுடைய சொத்து, அந்த சொத்து ஒரு முறை கையகப்படுத்திவிட்டால் அதை மீண்டும் அது எதிரின் வாரிசுகளுக்கு தருவது என்பது கூடாது. இது சட்ட திருத்தம். இது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதை எதிர்த்து எதிர்க்கட்சியை சார்ந்த சில பேர் தீர்மானமாக கொண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த ஒரு ராஜா அந்த காலத்து 47க்கு முன்பு அவர் சொத்துக்கள் எல்லாம் அன்றைய இந்திரா காந்தி அரசாங்கம் தான் கையகப்படுத்தியது. நல்ல எண்ணத்தில் அவர் செய்தது சரி. அதன் பிறகு அதற்கு ஆதரவாக இதே போல அந்த சட்டத்தை திருப்பி தரக்கூடாது. காரணம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் நாங்க மறுபடியும் இந்தியனாக குடியுரிமை பெற்று விட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு கொடுங்க வாரிசுன்னு கேட்டோன்னே, அப்ப அந்த அரசாங்கம் கொடுக்க முயற்சித்த போது எதிர்த்தவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள். ஆனாலும் அதை மீறி அவருக்கு தர வேண்டும் என்று பச்சையாக சொன்னால்
தாஜா செய்கின்ற போக்கின் காரணமாக அவர் இஸ்லாமியனாக இருந்ததனால அவருக்கு தர முனைந்த பொழுது அது தவறு என்பதாக இப்போது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார். அது யார் வேணுமானா பாகிஸ்தானுக்கு திரும்பி போனோம், யாரோ ஒரு தூரத்து சொந்தம் ஒரு தடவை கையகப்படுத்தியாச்சுன்னு சொன்னா இது எல்லா நாட்டுக்கும் பொதுவான சட்டம்.